Hello everyone. Divakar Raviram, Srivakar Jobs and Edu welcomes you to this new video. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இருக்கு. பட் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் இருக்கும். ஸோ நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, ஸோ ஜாயின் பண்ணால் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், எந்த அளவுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும், என்னென்ன காலேஜஸ் நேஷனல் லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ டாப் 10 நேஷனல் லெவல் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெளியே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ், கல்ச்சர், எக்ஸ்போசர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏன் தமிழ்நாட்டில் வந்து கேப்பபிள் இருந்தால் கூட ஸோ பெரிய லெவல் இன்ஸ்டியூஷன் போகாமல் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஸோ இங்கே இருக்கக்கூடிய நார்மல் இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லையும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஒன்லி பயம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், ஸோ ஹிந்தி வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய இடத்துல வந்து நம்ம போகணுமான்றது நம்ம யோசிப்போம். ஸோ தமிழ்நாட்டிலையும் டாப் லெவல் இன்ஸ்டியூட்ஸ், நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. நார்த்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து நிறைய படிக்கிறாங்க. பட் அதே அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து இங்கே போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ என்னென்ன டாப் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, யார் நம்பர் 1, யார் நம்பர் 2 அப்படின்றது நம்ம டாப் 10 இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன ரீசன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், பிலானி, ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ இவங்களோட NIRF ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 20th ரேங்க்ல இருக்காங்க. ஸோ நம்மளோட ரேங்க் வந்து நம்பர் 1. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இயர்லி லாஸ்ட் இயர் கிராஜுவேட் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2804 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட் ஆயிருக்காங்க. 2400 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 87%, மீடியன் வந்து 19 வந்து மீடியன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 87% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் 14.8 LPA வந்து பிஜிக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது நல்லாவே ஒரு மீடியன் நல்ல பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ். அதனால தான் வந்து நான் உங்களை வந்து நம்பர் 1ல் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். NIRF ரேங்க்கும் 20, ஸோ டீசெண்டான ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டு IITs. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இவங்க வந்து பட்டியாலா பஞ்சாப்ல இருக்குது. ஸோ 29th வந்து NIRF ரேங்கிங். நம்மளோட ரேங்க்ல வந்து நம்பர் 2ல இருக்காங்க. 2259 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட் ஆகிறாங்க. 1900 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. 86% வந்து பிளேஸ்மெண்ட். 11.89 வந்து மீடியன். ஸோ அதனால தான் வந்து இவங்களை நம்பர் 2ல வச்சிருக்கேன். அதே மாதிரி 86% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிஜி வந்து பார்த்தீங்கன்னா 67%, ஸோ 10 மீடியன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பிஜி வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அமிர்த விஸ்வவித்யாபீடம், கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NIRF ரேங்க் வந்து 23rd. ஸோ நம்மளோட பொசிஷனில் வந்து நம்பர் 3ல வச்சிருக்கோம். 2200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆயிருக்காங்க. 1800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. 80.9 வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ். ஸோ LPA வந்து பார்த்தீங்கன்னா 7.24 வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ டீசென்ட் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ், ஸோ டீசென்ட் LPA. 681 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பிஜி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 489 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்டு. 71% வந்து பிஜிக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. 6.4 வந்து மீடியம். ஸோ பிஜிக்கு ரொம்பவே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குங்க. சண்முகா ஆர்ட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி, தஞ்சாவூர், தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இவங்களோட NIRF ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 38. ஸோ நம்மளோட ரேங்க்ல வந்து 4th இருக்காங்க. 1800ல் 1600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ 89% வந்து பிளேஸ்மெண்ட். ஸோ 7.6 வந்து மீடியம் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் பிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு less than 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பிஜி வந்து இங்கே இன்டேக் இருக்கு. 59% தான் பிளேஸ்மெண்ட். ஸோ 7 மீடியன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஞ்சியில் இருக்குது, ஜார்க்கண்ட் ஸ்டேட். ஸோ 48 வந்து இவங்களோட NIRF ரேங்க். ஸோ NIRF ரேங்க்ல கொஞ்சம் கீழே தான் இருக்காங்க. பட் வந்து நம்மளோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5. ஜஸ்ட் 720 ஸ்டூடெண்ட்ஸ் தான், 519 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்காங்க. 72% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இருக்கு. மீடியன் வந்து பார்த்தீங்கன்னா 10.5. ஸோ இந்த மீடியன் காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப் பொசிஷனில் கொடுத்துருக்கேன். பிஜியோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர், தமிழ்நாட்டில் இருக்கு. NIRF ரேங்க் வந்து 11. ஸோ இவங்க தான் வந்து பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்ல டாப்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. பட் நம்ம ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6ல இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இன்டேக் வந்து ரொம்ப ஹை. 7053 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ஸோ மேபி அப்போ இன்டேக் வந்து இனிமே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேலே வந்து பிளேஸ் ஆகலை. ஸோ இவங்க நினைச்சா இன்டேக் கம்மி பண்ணி 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களால பிளேஸ் பண்ண முடியும். 5000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருந்துருக்கலாம். பட் இன்டேக் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணனால பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 69% தான் இருக்கு. மீடியன் வந்து 9 டீசெண்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து கம்மி. ஸோ இங்கேயும் பிஜி வந்து பார்த்தீங்கன்னா 62% வந்து பிளேஸ்மெண்ட், 8 மீடியன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பிஜி பண்ணுறக்கூடிய காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா
வேலூர் இன்ஸ்டியூட் தான். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிர்லா இன்ஸ்டியூட். ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி நீங்கள் பார்க்குறதுன்னா இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மொஹாலி பஞ்சாப்ல இருக்கு. என்ஆர்எஃப் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 32, நம்மளோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 7. 2900ல 2300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து 79, மீடியன் வந்து 8 மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பிஜி வந்து இந்த பேட்ச்ல வந்து யாரும் இல்லை. கலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் ஒடிசால இருக்கு. சார் என்ஆர்எஃப் ரேங்க் வந்து 37th பொசிஷன். ஸோ நம்மளோட ரேங்க் வந்து 8. 3600ல 2600 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ 1000ல வந்து பிளேஸ் ஆகல. 72% வந்து பிளேஸ்மெண்ட், 7.5 வந்து மீடியன் மெயின்டைன் பண்றாங்க. பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 92% பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. ஸ்ட்ரென்த் இந்த இன்க்ரீஸ் ஆயிருந்தா நீ ஜாயின் பண்ணக்கூடாது. 8 LPA வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்றாங்க ஆவரேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ 35th ரேங்க்ல இருக்காங்க என்ஆர்எஃப்ல. ஸோ நம்மளோட ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 9ல இருக்காங்க. 2800ல வந்து பார்த்தீங்கன்னா 1900 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. 68% வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. மீடியன் வந்து 8. பிஜியோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் மீடியன் வந்து 8.2 வந்து மெயின் பண்றாங்க. பட் 34% தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லவ்லி ப்ரொஃபஷனல் பஞ்சாப்ல இருக்காங்க. என்ஆர்எஃப் ரேங்க் வந்து இவங்க தான் நம்ம கொடுத்த லிஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட். பட் வந்து நம்மளோட ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 10th ரேங்க்ல இருக்காங்க. 4000 ஸ்டூடெண்ட்ஸ்ல 3500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. 85% வந்து பிளேஸ்மெண்ட். ஸோ 66.5 வந்து மீடியன் மெயின்டைன் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமிட்டி யூனிவர்சிட்டி கௌதம் புத் நகர் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. என்ஆர்எஃப் ரேங்க் வந்து 30. நம்மளோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 11th ரேங்க். 1400ல 1100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. 85%, 6.3 வந்து மீடியன். ஸோ பிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 85% பிளேஸ்மெண்ட்ஸ், 5 வந்து மீடியன் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். தமிழ்நாட்டிலையும் நிறைய நல்ல காலேஜஸ் இருக்குது. பட் வெளியே போனீங்கன்னா இதோட இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ நீங்கள் டாப்பில் இருக்கீங்க, ஐஐடி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐஐடியோட நீங்கள் எதெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா இந்த பிர்லா இன்ஸ்டியூட், டப்பர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அமிர்த விஸ்வவித்யாபீடம், வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்ஸ் நீங்கள் போனோம்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.